எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை தீர்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி இறங்கிட்டு இருக்கக்கூடிய காரணமே இந்த ஈரான் வார் தான். அதுலேயும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது, சார் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார், நீங்களே ஒரு ப்ராப்ளம், நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்று நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம். எவன் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில அமெரிக்காவுக்கு. சரியான சூப்பரான ஐடியா. என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுங்க. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், ஈரான் நாட்டை அமெரிக்கா தாக்கும் பொழுது ஈரான் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மேலே குண்டு போடுறதும், அந்த ஆயில் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடத்துல எந்த கப்பலையும் போக விடாமல் அந்த கப்பல்கள் மேலே குண்டு போடுறது மட்டும்தான் ஈரானுடைய ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட். பாருங்கள், இந்த ஐடியா எவன் கொடுத்ததுன்னு தெரில. சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு, நம்ம சீஸ்ஃபயர் முதல் ஒரு 10 நாளைக்கு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போ சீஸ்ஃபயர் காலவரையற்ற நீட்டிப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் இனிமேல் குண்டே போட போகிறதில்ல. ஏன்னா குண்டு போட்டால் தான் அவன் போய் பக்கத்து நாடுகள் மேலே குண்டு போட்டு அது பெரிய அளவில் உலக அளவில் ப்ரெஷர் வருதில்ல. அப்போ குண்டு போடுறதுக்கும் நம்மளுக்கு காசு வேணும். அப்போ வெறும் கப்பலை மட்டும் கொண்டு போய் நிறுத்தி வச்சிரு, வேறு யாரும் வரமாட்டான். இந்த சைனாக்காரன் தான் ஏதாவது ஒரு கப்பலை விட்டு எண்ணெய் வாங்க வருவான். அப்போ அவன் மேலே குண்டை போட்டு கப்பலை அபகரித்து வச்சுக்க. ஸோ ஈரான் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களால எந்த ஒரு க்ரூடாயிலும் விற்று காசு பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்புலேருந்து முதற்கொண்டு எதுவுமே அந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது. மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பிரச்சனைகள் முழுசாக வெளியில் போகலை. ஆனாலும் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் குறைவாக இறங்கியிருக்கு. இதுவே மறுபடி குண்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக கிராஷ் ஆகிருக்கு. சரி நண்பர்களே, அந்த நியூஸ் எடுத்து அக்கட்டால் வச்சுருங்க. இருக்கிறதுலையே பிக்கெஸ்ட் நியூஸ் கேட்ட உடனே ஆடி போகிற மாதிரி, ஆனால் பல வருஷமாக கீழே கிடந்திய பழனி இன்றைக்கி என்ன எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்க. 14% இந்த அமரா ராஜா பேட்டரி என்பது எகிரிடுச்சு. மீடியாக்களில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, அவங்க பல்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 2027 EV சேல்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் வருது. இது மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல பிஸ்னஸ் அப்டேட்டுகள் அந்த காலத்துலேயும் தான் வந்துச்சு. ஆனால் ஏறவே இல்லையே. எத்தனை வருடங்களாக அது இறங்கி கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 பிற்பகுதியிலிருந்து இறங்கிட்டே தான் இருந்தது. 10-15 வருஷமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கே சவால் விடும்படியாக, அதாவது பேசிக் கிரிட்டேரியா லாபமும் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அதே சமயம் ஒரு நல்ல பங்கு ஃபோக்கஸில் செக்டர் லீடர்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பங்கு ஒரு 60% என்பது இறங்கினாலே ஏதாவது ஒரு லேஸாக உதவி என்பது வர வேண்டும் ஜம்ப் ஆகிறதுக்கு. அல்லது ஒரு ரொம்ப கும்பாக்குட்டி பங்கு அப்படின்னா இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கான்னா, சில பேர்லாம் 80% இறங்கினதுக்கப்புறம் சிறிய அளவில் மேல் நோக்கி ஏறி நம்ம பார்த்துருக்கோம். இப்பேற்பட்ட டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஆட்களையே யாரா இவனை நம்மளே நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியகரமான வகையில் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக இறங்கிய பங்கு ஏறவே இல்லை. இப்படி கோடு போட்டு பார்த்தாச்சு, அப்படி கோடு போட்டு பார்த்தாச்சு, என்னடா எந்த கோட்டுக்குள்ளேயுமே வரமாட்டேங்கிற நீயே. அப்படி என்னையோ உனக்கு கோபம் ஷேர் ஹோல்டர்ஸ் மேலே, எவனுக்குமே சந்தோஷத்தை நீ தரமாட்டேங்கிற அப்படின்னு இருந்து கொண்டிருந்த நிலைமையிலே மொத்தமாக தற்போது கணக்கு பார்க்கும்பொழுது கரெக்டாக 61% என்பது தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கிவிட்டு, தற்போதைய தேதியில் கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது 30%, அதில் பாதி ரெக்கவரி ஆகி 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொற்றுருக்கு. இனிமேல் இவனுடைய பாதை சிங்கப்பாதையா அல்லது பூ பாதையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல கணவன்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வீட்டில் செருப்படி வாங்கிட்டு வெளியில் போகணும், அப்புறம் வெளியில் செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மன வேதனையுமே எல்லாரும் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இந்த HCL டெக் மற்றும் பல்வேறு டெக்னாலஜி கம்பெனியில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறிப்பாக நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஐடி பங்குகளை பூரா கீழே கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தான். சரியான அடி. நீங்கள் என்னடா அடிக்கிறது, என்னை நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த HCL டெக் அவங்களுடைய Q4 ரிசல்ட் சீசனில் ரிசல்ட் அறிவித்த பின்பு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இனி அடுத்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் பற்றி பேசிய பின்பு இன்றைய தேதியில் பார்க்கும்போது 10% காலி.
நீங்கள் யாரும் என்னை செய்ய வேண்டாம், என்ன நானே செஞ்சுக்கிறேன், என்ன நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்சிஎல் டெக் இன்றைய தேதியிலே 11% இறங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்குது. ஸோ ஐடி செக்டர்னுடைய ரிசல்ட் சீசன் வந்துச்சுனாவே எவனாவது ஒருத்தன் இப்படி 10-15% என்னத்தையாவது ஒன்றை கண்டுபிடிப்பான். நம்மளால் அந்த ஷேர் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கடந்த ஒரு 2-3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது ஒன்றா இன்ஃபோசிஸு, இல்லைன்னா டெக் மஹிந்திரா, இல்லைன்னா இந்த மாதிரி ஹெச்சிஎல் டெக்கு, விப்ரோன்னு ஏதாவது ஒரு பங்கு வந்து கோக்குமாக்கா இறங்குவதோ ஏறுவதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த குவார்ட்டரில் ஹெச்சிஎல் டெக் அந்த வேலையை பண்ணிவிட்டாப்ல. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 10% இறங்கி விட்டாப்ல. அவர் மட்டும் இறங்கல, மொத்தமாக டெக்ஸ்டாக்ஸ் எல்லாம் வரிசையாக நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக செஞ்சு விட்டாங்க. இந்த டெக் மஹிந்திரா ஒரு 6% காலி, கோஃபோர்ஜ் ஒரு 5% காலி, நிறைய காலி. நண்பர்களே, என்ன ஒரு ஆச்சரியம், இந்த அமரா ராஜா பேட்டரி கூடயே சேர்ந்து பல பங்குகள் கீழே விழுந்த பங்குகள் இன்றைக்கி லேசாக மேலே வந்திருக்கான். இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு மாதத்தில் 28% சம்பாரித்து கொடுத்துருக்கானுங்க. ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கல அவங்க கடும் சரிவடைந்த பங்கு. அவனும் இப்போ மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இந்த ஏடபிள்யூஎல்னு ஒரு பங்கு, ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ், அவன்லாம் 5% ஏறி இருக்கானுங்க. என்னங்க கொடுமையாக இருக்குது. ஏகப்பட்ட பங்குகள் சமீபத்தில் இறங்குமுகமாக இருந்த பங்குகளில் திடீர்னு செய்தி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷப்படுத்தும் வகையிலே அமரா ராஜா பேட்டரி, டாடா இன்வெஸ்ட்டு, ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ்ஸு. நண்பர்களே, இதுக்கு பேர் தான் துன்பத்திலும் இன்பம். ஈரான் வார் வந்தது, மொத்தமாக மார்க்கெட்டை முடிச்சு விட்ருவானுன்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்களா எத்தனை பங்குகளை 30-40% ஏற்றி விட்டுருக்காங்க. இப்படி தான் பண்ணுறாங்க. நானும் 15 வருஷமாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேட் நியூஸ் வரும்போது அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு பெருசாக அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. சில காலம் எடுத்து பார்க்கும்போது அப்போல்லாம் நாங்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப காலம் கழித்து பார்க்கணும், 1 வருஷம் 2 வருஷம், கோவிட் சமயத்திலே 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது தான் நல்லா பெருசாக ஏறிந்தான். இப்போல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் போல இவனுக்கு. ஒரே மாதத்தில் பல்வேறு பங்குகள் 30-40% ஏறிடுச்சு. இந்த அமரா ராஜா மாதிரியே செக்டரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த அதானி பவர், ஏபிபி போன்ற பங்குகளும் தற்போது நல்ல உச்சத்துக்கு வந்திருக்காங்க இறங்கி கிடந்த பின்பு. ஸோ இந்த ஏபிபி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 37% ஏறி வந்திருக்கான். எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். நல்லா சரிவடைந்த பின்பு கடந்த ஒரு வருஷத்தில் இயர் டு டேட்டு கூட எடுத்து பார்க்கலாம். இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து கணக்கு பார்த்தா 50%ங்க. இந்த ஏபிபியும் ஒரு காலத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு சவால் விட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் அமரா ராஜா மாதிரிலாம் சோதிக்கலை. ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு ஒரு 40% 60% இறங்கி கிடக்கு அப்படின்னா அவன் ஜம்ப் அடிக்கணுமே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏபிபி இந்தியா திரும்பி 50% ஏறி வந்துடுச்சு. இந்த அமரா ராஜா தான் ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இன்றைக்கி கணக்கெடுத்து பார்க்கல 60% மொத்தத்துக்கு இறங்கி இன்றைய தேதியில் பார்க்கும்போது மொத்தத்துக்கு 30% ஏறி இருக்குது. ஸோ டெக்னிக்கல் நியூஸை மட்டும் எந்த காலத்துலேயும் அசைச்சிக்க முடியாது அப்படின்றது இதிலேருந்து தெரிய வருது. அதாவது நண்பர்களே, நமது அமைச்சர் கட்கரி அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எத்தனாலேயே 100% யூஸ் பண்ணால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லது. நம்ம க்ரூட் ஆயிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 20% E20 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது E100 அப்படின்றது போயிட்டோம்னாக்கா நம்மளுக்கு க்ரூட் ஆயிலே அதிகமாக தேவைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் புஷ் பண்ணுறதாக நான் தகவல்கள் படிக்கிறேன். ஸோ இப்படி இந்த எத்தனால் அப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு எந்த பங்கு சமீபத்தில் ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சியான் அக்ரோ அப்படின்ற பங்கு, இந்த பங்கை யாரை வச்சுருக்காங்க அப்படின்னா நிக்கில் கட்காரி அவர்கள் வச்சுருக்கார். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கு எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலெல்லாம் வந்து பெருசாக லாபம் இல்லை. இப்போ இது வளர்ந்துருக்கக்கூடிய வேகம் பார்க்கும் பொழுது வெறும் 8 கோடி சம்பாரிச்சிட்டு இருந்த கம்பெனி இப்போ 90 கோடியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டில் இந்த பங்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம நியூஸை வச்சு மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்ல நியூஸ் வந்துருச்சு ஏறிடுவானோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். டக்குன்னு நியூஸை மாற்றி விட்ருவாங்க, கீழே இறங்கிடும். ஸோ கடைசியில் பார்க்க போனோம்னா எது பர்மனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் வருது, பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது, மாறி மாறி நடக்குது. கடைசியில் எது பர்மனண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் விலைகள் ஏறுவதும் இறங்குவதும் தான் பர்மனண்ட். ஸோ நியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அந்த நியூஸ்னால் எவ்வளோ பெருசாக ஏறுது இறங்குது அப்படின்றதான் நம்மளுக்கு முக்கியமே ஒழிஞ்சு, மற்றபடி எப்போவுமே மார்க்கெட்டில் நியூஸ் இல்லைனாலுமே அது ஏறுவதும் இறங்குவதுமாக தானே இருக்குது. இன்றைக்கி நியூஸ் இருந்து தான்
இன்றைக்கி இந்த அமராராஜா பேட்டரிலாம் 10% ஏறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நியூஸே இல்லாமல் அவன் மேலேருந்து கீழே 60% இறங்கியிருக்கானே. ஸோ பெரிய அளவில் கீழே இறங்குதா, அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா அல்லது எதிர்காலத்தில் லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்ற மாதிரி தான் கணிச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மீசோ அந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களில் கிட்டத்தட்ட 7% ரெக்கவரி ஆகிருக்கான். சமீபத்தில் சரிஞ்சு கிடந்த பங்கு தான் ஆல்மோஸ்ட் மேலே 235 ரூபா வரைக்கும் போனவன், 130 ரூபா வரைக்கும் போனவன், இப்போ 176. அதில் பாருங்கள் நண்பர்களே, ஒரு பங்கினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக ஹாப்பி ஆகாமல் அப்பப்போ கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது சிறந்தது அப்படின்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் மல்டி அசட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதில் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பல்வேறு அசட் கிளாஸ் அப்படின்றதில் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சுட்டு அந்த பணத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு எவனாவது மேலே ஏறினான்னா அவனுடைய லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணி அடுத்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றதான் பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பங்கு இந்த கரூர் வைசியா பேங்க் அவன் பேட்டுக்கு மேலே போய்கிட்டே தான் இருந்தான். திடீர்னு ஒரு கட்டத்தில் 350 ரூபாயிலிருந்து 250 ரூபாயின்னு வந்து விழுந்துட்டானுங்க. ஒரு ஷேருக்கு 100 ரூபா காலி. இப்போவுமே அவன் தக்கி முக்கி லேசாக ஏறி இருக்கான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த ரேட்டில் யாராவது கொஞ்சோண்டு விற்றுட்டு இங்கே வந்து திருப்பி வாங்கியிருந்தா. ஸோ அது போன்ற ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த மல்டி அசட் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வருதோ அதில் கொஞ்சம் புக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் கோல்டு உச்சத்துக்கு வந்தது பார்த்தீங்களா, அப்போ கோல்டு லாபத்தை புக் பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விழுந்து கிடந்தது. அப்போ இதை எடுத்திருந்தா இப்போ இது மேலே வரையில் இதே லாபத்தை புக் பண்ணிவிட்டு அது கீழே இருந்து கிடைக்கல அதை எடுத்து புக் பண்ணிவிட்டு மறுபடிப்படி மாற்றி கூட ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது போன்ற பல்வேறு சிஸ்டமேட்டிக்காக செய்யும் பொழுது நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் இந்த சிஸ்டமேட்டிக் மல்டி அசட் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம்ஸ், அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை வந்து இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி அப்படின்றது இப்போதைக்கு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்குது. இனி அடுத்த சில மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது இது இருக்கின்ற நிலையை பொறுத்து தான் அப்பவும் சந்தோஷத்தில் வச்சுருக்கா இல்லை துக்கத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்றது தெரிய வரும். நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், நம்மளுக்கு வந்து லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்கிறதுல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியா அல்லது ஹை ரேட்டில் வாங்கி அதுக்கும் மேலே ஹை ரேட்டில் கொண்டு விற்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு எதையை பண்ணாலும் சரி, நம்ம போட்டிருக்கக்கூடிய பணம் என்பது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் பங்குகளை செலக்ட் பண்ணுறது இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளுடைய பணம் போகாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த டாக்டர் லால்பத் லேப் என்பது கடந்த சில வருடங்களாகவே ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குது. அப்போ சில பேர் வந்து கீழேருந்து மேலே போகுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும், அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்பது ஏறிக்கிட்டே இருக்கான். போன வருஷத்தில் இறங்கினா, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உச்சத்தை தாண்டும் பொழுது மறுபடியும் சம்பாரிச்சு தரான். மறுபடியும் உச்சத்தை தாண்டும் பொழுது சம்பாரித்து கொண்டு இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றது இருக்குது. ஸோ எந்த கான்செப்டில் பணத்தை போட்டாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். நாளைக்கு இந்த கம்பெனி திவாலாகி கம்பெனி பெரிய திண்டுக்கல் பூட்டாக வாங்கி போட்டு போயிடக்கூடாது. லேபா அது இங்கே இல்லைங்க, நாங்கள் மாற்றிட்டோம், கடையை பூட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தவறான தகவலும் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம போட்ட பணமெல்லாம் அப்புறம் நஷ்டமாயிடும். ஸோ எப்படி பிடிச்சாலும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது இருக்குது. இப்போ இந்த பங்கு தான் கீழேருந்து மேலே ஏறி இருக்கான், இப்போ இந்த பங்கு மேலேருந்து மறுபடியும் மேலே ஏறி இருக்கான். ஸோ எந்த ஒரு பங்கில் பணத்தை போட்டாலும் நம்ம பணத்தை தூக்கிட்டு போகாதவனாக இருக்கணும். சரிங்க நண்பர்களே, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ப்ராப்ளமாகவும் இருந்துக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்றைக்கி வந்த ப்ராப்ளம் கம்மியான ப்ராப்ளம், அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து குறைவாக இறங்கியிருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.